நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு தற்பொழுது ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல என்ற தீர்ப்பு தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷன் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றம் அல்ல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கடந்த காலங்களில் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்து அந்த வழக்கு விசாரணையை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் செய்து வந்த நிலையில தற்போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது தற்போது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை அமர்வு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சென்னை மன்றமானது இந்த வழக்கை சரியாக கையாளவில்லை, தவறான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சிறார் ஆபாச படங்கள் தொடர்பாக விதிமுறைகளை தகுந்த அளவுல வகுத்து அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் தற்போதைய அந்த மிக முக்கியமான உத்தரவு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போக்சோ சட்டத்துல மிக முக்கியமான பிரிவுகளான சட்டப்பிரிவுகளான 19 மற்றும் 21 திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது ஒரு மிக முக்கியமான அமர்வு கொடுத்திருக்காங்க. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.